வணக்கம், வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, டெட் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு சார். சிலபஸ்லாம் பார்த்தோம். எல்லாம் நான் சொன்னாங்க 6th இருந்து 10th வரைக்கும் படி, 1வது இருந்து 8வது வரைக்கும் படி, எல்லாமே சொல்லிட்டாங்க சார். என்னதான் எல்லாருமே சொன்னாலுமே நமக்கு 2 சப்ஜெக்ட் பார்த்தோன்னா குழப்பமா இருக்கு சார். என்ன சார் சப்ஜெக்ட் அப்படின்னும் போது இங்கிலீஷும் சைக்காலஜியும் இப்போ வரைக்குமே நான் எதை படிக்கிறதுனே தெரியல சார். சுத்தமாக மண்டை பிச்சுட்டு சுத்துறேன். அதுக்கு ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நீங்கள் என்கிட்ட கேட்டே இருக்கீங்க. சரி, அதுக்கான முதல் புல் விளக்கமாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இங்கிலீஷ் எப்படி படிக்கணும், இங்கிலீஷ் எதுலேருந்து நமக்கு கேள்வி வரப்போகுது, எதுலேருந்துலாம் நமக்கு கேள்வி வரும், எப்படி சார் வரும் சார், எல்லாம் மனப்பாடம் பண்ணுற முடியுமா, இருக்கிற டைம் கம்மியாக இருக்குது, இந்த கம்மியாக இருக்கிற டைமில் நான் கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தொடர்ச்சியாக கேட்டு இருந்தீங்க. அதை கேட்டதுக்கான ஒரே விளக்கம் இந்த வீடியோ தான். என்ன சார் வீடியோ? டெட் பேப்பர் 1ஆ இருந்தாலும் சரி 2ஆ இருந்தாலும் சரி, என்னதான் நமக்கு சிலபஸ் இங்கிலீஷ் வச்சிருக்க சிலபஸ் ஒரே சிலபஸ் தான், ரைட்டு. அது அப்புறம் சார் அந்த ஸ்டாண்டர்டோட வித்தியாசம் பார்த்தோன்னா வந்து மாறப்போகுது. கொஸ்டினோட செட்டப்பில் கொஞ்சம் மாறுதல் இருக்க போகுது. கொஸ்டின் செட்டப்பில் எப்படி மாறுதல் இருக்க போகுதுன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக 10th போய் ஒரு 4-5 கொஸ்டின், இப்போ 6th-லேருந்து 8th வரைக்கும் இருக்க போதுன்னா அந்த 6th வரைக்கும் 8th வரைக்கும் இருக்க போது தான் கொஸ்டின் பார்த்தோன்னா தாக்கம் பேப்பர் 1ல் பார்த்தோன்னா வந்து அதிகமாகும். 8th to 10th வரும்போது நம்ம பேப்பர் 2 வரும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது என்ன டாபிக்லாம் நமக்கு உள்ள வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இங்கிலீஷ்லேருந்து நமக்கு எத்தனை கேள்வி வரப்போகுது அப்படின்னா 30 கேள்வி வருது. இந்த 30 கேள்விகளை செப்பரேட்டாக ஏதாவது பிரிதா சார் அப்படின்னா கிராமரில் ஒரு 18 கொஸ்டின் வருது. ப்ரோஸு, போயமு, சப்ளிமெண்ட்ரி அப்படின்ற ஒரு செட்டப்பில் ஒரு 12 கொஸ்டின் வருது. ரைட் சார், இந்த 12 கொஸ்டினில் இந்த 18 கொஸ்டின் சார் இதை ஸ்பிளிட் பண்ணிட்டீங்க, இதை பிரிச்சுட்டீங்க. இதில் இருந்து எப்படி சார் கிராமரில் ஒரு கேள்வி வரும் அப்படின்னா நமக்கு ஆர்டிகல்ஸ், சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ், சென்டென்ஸ், அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ஸ்லிப் வேர்ட்ஸ், அப்புறம் வந்து ஸ்லாபிகேஷன், அப்புறம் இஃப் கிளாஸ், கொஸ்டின் டேக், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட், இன்டைரக்ட் ஸ்பீச், எரர் ஸ்பாட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 தலைப்பு வரப்போகுது. இந்த 15 தலைப்பு நமக்கு எத்தனை கேள்வி வரப்போகுதுன்னா ஒரு 18 கேள்வி வரப்போகுது. ரைட் சார், இது 18 ரைட்டு. அதுக்கப்புறம் சார் ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்டில் 12 சொல்லியாச்சு. இதெல்லாம் எங்கேருந்து வரப்போகுதுன்னா அந்த வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நமக்கு பேப்பர் 1 எழுத போகிறோன்னா 1ஆவதுலேருந்து 8வது வரைக்கும் பார்த்துட்டா அது போதும். அதுவே நான் வந்து 10th வரைக்கும் பேப்பர் 2 எழுதும் போது 10th வரைக்கும் பார்க்க போகிறோம். அப்போ 12 கொஸ்டின் பார்த்தோன்னா ஆவரேஜ் நிற்க போகுது. சார் இந்த ஆவரேஜாக நான் வந்து போடுறேன் சார், 30க்கு எவ்வளோ கொஸ்டின் சார் நான் ஆவரேஜாக போட முடியும்னா 25 கொஸ்டின் போடலாம். என்ன கோபால் உருட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் உருட்டெல்லாம் கிடையாது, சிம்பிள் தான். எப்படின்னா இந்த இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மொத்தத்துக்கும் பார்த்தோன்னா ஷார்ட்கட் இருக்குது. இது எப்படி நம்ம கிராமர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம மேக்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் என்னென்னா கிராமர்ஸில் பார்த்தோன்னா அந்த ஒர்க் அவுட் ஒரு சின்ன நுணுக்கமான பார்த்தோன்னா வந்து யுத்திகள்லாம் இருக்குது. அந்த யுத்திகள் எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டாலே போதும். இங்கிலீஷ்லாம் நீங்கள் அப்படியே ஊதி தட்டு போயிட்டே இருக்கலாம். அது என்னென்ன ஊத போகிறோம், எப்படிலாம் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும்போது நீங்கள் தொடர்ச்சியாக நமக்கு என்னன்னா இப்போ சார் சொல்லிட்டே இருந்தாவில் சார் வீடியோலாம் பார்த்தோன்னா வந்து 50,000 பேர் பார்க்குறாங்க, 60,000 பேர் பார்க்குறாங்க, ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் யாரே வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு தொடர்ச்சியாக பார்த்தோன்னா இது மாதிரி நம்ம டெட் சம்மந்தமாக உங்களுக்கு தகவல் பார்த்தோன்னா முழுசாக தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கிறதுக்கு எதுவும் பண்ணாதீங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் ஓகே சார், இப்போ சைக்காலஜிக்கு எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு இங்கிலீஷுக்கும் சைக்காலஜிக்கும் 2 சேர்த்து ஒரு அதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஆரணி ஐஏஎஸ் அகாடமி, அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்பில் பார்த்தோன்னா வர ஞாயிற்றுக்கிழமை 24/8/2025 அன்னைக்கு காலை 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் உங்களுக்கு இலவசமான பார்த்தோன்னா இன்ட்ரோடக்ஷன் செக்ஷன். ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்லாம் கூட எப்படி படிக்கணும் ஏது படிக்கணும்னு சொல்லிட்டு முழுசாக தெரியும், ஆனால் இந்த சைக்காலஜி இங்கிலீஷும் எப்படி படிக்கணும்னு தெரியாது. ஏற்கனவே வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க ஐயாவோடது. ஐயா பார்த்தோன்னா சைக்காலஜி உங்களுக்கு பிச்சு உதறிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் தான் பார்த்தோன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா சைக்காலஜி எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், என்ன பண்ண போகிறோம், 3 நாள் இருந்தால் போதும் சைக்காலஜி முடிச்சுன்றாரு. ஐயோ என்ன திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு. அப்படின்னா நமக்கு சைக்காலஜி எப்படி எடுத்துகிட்டு போகணும், நமக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட் மார்க் தேவையில்லை. இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன தான் தேவை, பாஸ் மார்க் தேவை, 83 எடுக்கணும். அதுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு எதெல்லாம் நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த முழு தகவலையும் பார்த்தோன்னா வந்து வர 24ஆம் தேதி பார்த்தோன்னா உங்களுக்கு நம்ம ஆரணி அண்ணா ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு இலவச ஃபுல் செக்ஷன் பார்த்தோன்னா இலவசமாக கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சார் இலவசம் போது உங்களுக்கு அன்றைக்கி ஃபுல் மாடல் டெஸ்ட், நாளைக்கு எக்ஸாம், நாளைக்கு டெட் எக்ஸாம் நான் எழுத போனால் என்னோட தகுதி என்ன, என்னோட மார்க் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா நான் இன்னும் என்ன எவ்வளோ டெவலப் பண்ணணும் அப்படின்ற விஷயம் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் அதன் அடிப்படையில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு முழு மாதிரி தேர்வு பார்த்தோன்னா வந்து அன்றைக்கி வைக்க போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணால் அந்த முழு மாதிரி தேர்வு கலந்துக்கிறேன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் சார். இது மாதிரி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டுருங்க சார், அந்த மாதிரி நான் டெஸ்ட்டுக்கு நான் வந்து கலந்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. தமிழகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி
அன்றைக்கி ஒரு நாள் டெட்டு பாஸ் பண்ணி முடிவு பண்ணிட்டீங்களே, நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் கிளம்பி வந்துருங்க. வந்துட்டு நேரம் இங்கே வந்துருங்க. ஐயா நான் வந்துட்டேன் அப்படின்னா அந்த ஒரு 3 மணி நேரம் செக்ஷன் உங்கள் தலையெழுத்து மாற்றக்கூடியதாக இருக்கும். நீங்கள் உங்களோட மாற்றத்தை அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தோன்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா அனுபவிப்பீங்க. ரைட்டுங்களா? நீங்கள் ரைட் இந்த மாதிரி வீடியோக்கள் பார்த்தோன்னா தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரதுக்கு நம்மளோட சேனலை பார்த்தோன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.